ராஜ்ய பவன மாதிரி இருக்கிற வீட்ல பெரியவனான சதானந்தா கையில காசை வச்சுக்கிட்டு இப்பதான் காசு கேட்ட, அதுக்குள்ள எங்க போயிட்ட அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நகை போட்டுக்கிட்டு அலங்காரம் பண்ணிக்கிட்டு அவனோட பொண்டாட்டி சகாமணி வந்தா. புருஷனோட கையில இருக்கிற காசை பார்த்து, இவ்ளோ காசு யாருக்குங்க? ஒவ்வொரு நாளும் என் பேர்ல டவுன்ல இருக்கிற அனாதாசிரமத்துல அன்னதானம் பண்ணிக்கிட்டு இருக்காரே புரோகிதர், அவருக்கு கொடுக்கணும்னு தம்பி சொன்னான். அந்த பேச்ச கேட்டு சதாமணிக்கு கோவம் வந்து, அன்னதானமும் இல்ல ஒண்ணு இல்ல, உங்க தம்பி பொய் சொல்றாரு, அவரு காசை எடுத்து சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்காரு, உங்களுக்கு புரியலையா? அடி பைத்தியக்காரி, எங்க ஒழிச்சு வைக்கிறான்? நம்ம ரூம்ல 2 காட்ரேஜ் இருக்கு, தம்பி ரூம்ல ஒரு பழைய பெட்டி தான் இருக்கு, அதுலயே எடுத்து வைக்கிறான். தம்பி அப்படி எடுத்து வச்சுக்கிட்டோம் சகாமணி, இந்த சொத்துல சரிபாதி அவனுக்கும் இருக்குல்ல. தம்பி என்ன மாதிரியா இருக்கான்? இல்ல, நான் சொல்ற கூலி வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்ன உடனே சுதாகர் வந்தான். சதானந்தா காசை கொடுத்தான். இங்க பாருங்க தம்பி, கோயில்ல பணத்தை கட்டிட்டு ரசீதிய வாங்கிட்டு வாங்க அப்படின்னு கொஞ்சம் திமிராதான் சொன்னான். சரிங்கண்ணி, என்ன அண்ணன் எப்பவுமே இல்லாம இன்னைக்கு புதுசா ரசீதி கேக்குறாங்க? எல்லாம் ஒண்ணு இல்லடா, நீ கிளம்பு அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது வைதேகி வந்தா. வைதேகி சுதாகர் பொண்டாட்டி. என்னங்க, அந்த காசுல நீங்க இடத்த வாங்குறீங்கன்னு அக்கா சொல்றாங்க. இடம் வாங்குறதா? அண்ணி, என்ன அண்ணி சொல்றீங்க? அந்த மாதிரி வேலை எல்லாம் எனக்கு தெரியாது. வயல்ல வேலை செய்யறது, கோயில்ல அண்ணன் பேர்ல அன்னதானம் பண்றது, இதுதான் அண்ணி எனக்கு தெரிஞ்ச விஷயம். இவ்வளவு தூரம் ஆனதுக்கு அப்புறம் உண்மையை சொல்லிதான் ஆகணும். அண்ணி என்ன உண்மையை சொல்றாங்க? உங்க அப்பா சாகும்போது எழுதி வச்சாரு அந்த வில்லு, அததான் சொல்றேன். சௌகாமணி, எந்த வில்லும் இல்ல. உங்க அப்பா சொத்தை என் பேர்ல எழுதி வச்சிருக்காங்க, இப்ப அது என் பேர்ல இருக்கு. சரி, நான் எப்படியோ செத்து போறேன், அண்ணன் தம்பி 2 பேரும் இந்த வீட்லயே நல்ல சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொன்ன உடனே சுதாகர், அண்ணன் எந்த வில்லு? அப்போ சதானந்தா அவங்க அப்பா எழுதி வச்ச வில்லு அவ பேர்ல இருக்கிறத சொன்னான். அத கேட்டு சுதாகர் வைதேகி கண்ணீரை விட்டாங்க. அவங்க 2 பேரும் கவலைப்பட்டுக்கிட்டு கண்ணீரை விட்டுக்கிட்டு வேலைக்காரன் ரங்கையா ஒரு பெட்டியும் ஒரு மூட்டையும் கொண்டு வந்து அங்க வச்சான். இங்க பாருங்க மச்சினரே, இதுதான் உங்க சொத்து, இந்த சொத்தை எடுத்துக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே போங்க. அண்ணே, அது இல்லன்னு. இங்க பாரு தம்பி, நான் வேணும்னு இது பண்ணல, அப்பா எழுதி வச்சதுதான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். சரி, உன்னோட பொருளுங்கெல்லாம் எடுத்துக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே போப்பா. அண்ணே, அப்பா சொத்தை எழுதி வச்ச மாதிரி எல்லா சொத்தையும் நீயே எடுத்துக்கோ, எனக்கும் என் பொண்டாட்டிக்கும் எதுவுமே வேண்டாம். ஆனா நான் உன் தம்பியா இந்த வீட்ல இருக்காம நானும் என் பொண்டாட்டியும் வேலைக்காரங்களா இதே வீட்ல இருந்துட்டு போறோம் அப்படின்னு சொன்ன உடனே வைதேகி அவளோட மனசுல, இவருக்கு என்னதான் ஆச்சு? மாமா எழுதி வச்ச சொத்துனால வீட்டை விட்டு வெளியே போங்கன்னு அவங்க சொல்லும் போதே எங்க மேல பாசம் இல்லைன்னு இவருக்கு புரியலையா? இதே வீட்ல வேலைக்காரங்களா இருக்கிறேன்னு சொல்றாரு. இவ்வளோ நாளா இந்த வீட்ல வேலைக்காரங்களா தானே வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தோம். காலையில எந்திரிச்சதுல இருந்து தூங்குற வரைக்கும் அவங்க சொல்ற ஒவ்வொரு வேலையும் செஞ்சுக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு விடுதலை கிடைச்சிச்சு, வெளியே போலான்னு பார்த்தா மறுபடியும் இதே வீட்ல இருக்கிறேன்னு சொல்றாரே. அவங்க இவ்வளோ திட்டுனாலும் இவர் இவ்வளோ கெஞ்சிக்கிட்டு இருக்காரு. கடவுளே, இந்த வீட்டை விட்டு நான் வெளியே போயே ஆகணும், இப்பவும் நான் பேசாம இருந்தா தப்புதான் அப்படின்னு ஏதோ வாயை திறந்து சொல்ல வரும்போது சதானந்த நடுவுல, தம்பி வேலைக்காரங்களா வேண்டாம்பா, இவ்வளோ நாளா என்னோட தம்பியா பார்த்த உன்னை இன்னைக்குல இருந்து வேலைக்காரங்களா பார்க்க என்னால முடியாதுப்பா. எனக்கு உங்களையும் அண்ணியும் பார்க்காம இருக்க முடியாது. நீங்க எனக்கு அண்ணன் அண்ணி மட்டும் இல்ல, என்னோட அப்பா அம்மாவை பார்க்காம எந்த புள்ளையாவது இருக்க முடியுமா? சுதாகர் பேசின பேச்சு சதானந்தத்துக்கு ரொம்பவே கஷ்டமாயி போச்சு. தன்னோட பொண்டாட்டி பேச்சு கேட்டு தன்னோட தம்பிக்கே துரோகம் பண்றோம் அப்படின்னு கண்ணீரை விட்டுக்கிட்டு இருந்தான். அத பார்த்த சதாமணி அவளோட மனசுல, அட என்ன இவரு தம்பி பாசமா பேசின உடனே உருகுறாரே, இப்படி நடக்க கூடாது, நான் இதுக்குதான் கஷ்டப்பட்டேனா? தம்பி மேல இருக்கிற பாசத்துல சொத்தை எப்படியும் என்னோட மச்சனனுக்கும் அவர் பொண்டாட்டிக்கும் பகிர்ந்து கொடுத்தே ஆகணும். இவர் அப்படி பண்ணிட்டா ஐயோ நடக்க கூடாது, ஏதான ஒண்ணு செஞ்சே ஆகணும். இங்க பாருங்க தம்பி, எங்களுக்கு உங்களை விட்டா வேற யாரு இருக்கா? இருந்தாலும் நாங்க எதுக்காக இப்படி பண்றோம் அப்படின்னா, மாமா எழுதி வச்சாரே வில்லு, அதப்படிதான் நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அண்ணன் தம்பி உங்களை பத்தி இந்த ஊருக்குள்ள தெரியாதவங்க யாரு இருக்கா? நாங்க செய்யறது மாமாவோட ஆத்மத்துக்கு சாந்தி கிடைக்கதான் அப்படின்னு சுதாகருக்கு சொல்லி உடனே தன்னோட புருஷனை பார்த்து, சொல்லுங்க, என்னங்க பாத்துக்கிட்டு நிக்கிறீங்க? மாமாவோட ஆத்மத்துக்கு சாந்தி கிடைக்கணும்னா மச்சனரோ அவரு பொண்டாட்டியும் வீட்டை விட்டு வெளியே போனோம் தானே அப்படின்னு சொன்ன உடனே சதானந்தம், ஆமா தம்பி, நீ உன் பொண்டாட்டிய கூட்டிக்கிட்டு வெளியே போ,
இருந்தாப்புல இருந்து வெளியே போ அப்படின்னு சொன்னா நான் எங்க போவேன், எங்க போவேன், எந்த வீட்டுல இருப்பேன் அப்படின்னு சொன்ன உடனே சதானந்தம், இங்க பாரு தம்பி, அப்பா எழுதி வச்ச வில்லு பிரகாரம் நீ இந்த வீட்டுல இருக்க கூடாது, நான் உனக்கு எந்த உதவியும் செய்ய முடியாது, வெளியே போப்பா. சதாமணி கவலையா இருக்கிற மாதிரி, இங்க பாருங்க தம்பி, நீங்க எங்க இருந்தாலும் நீங்களும் உங்க பொண்டாட்டியும் சந்தோஷமா இருக்கணும், அதுதான் எங்க ஆசை. வீட்டை விட்டு வெளியே போங்க. மாமா எழுதி வச்ச அந்த வில்லுப்படி இதெல்லாம் நடந்தே ஆகணும், கிளம்புங்க அப்படின்னு சொல்லி அவளோட ரூமுக்குள்ள வந்து, இனிமே இந்த சொத்து மட்டும் இல்ல, இந்த வீடு கூட என்னோட இதுதான். நிறைய நகைங்களை செஞ்சுக்கிறேன், புதுசு புதுசா புடவைங்க வாங்கிக்கிறேன், இன்னும் நிறைய நகைங்களை கூட செஞ்சுக்கிறேன், இனிமே இதெல்லாம் எந்துதான் அப்படின்னு ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தா. ஆனா சுதாகர் பொண்டாட்டியான வைதேகி, அக்கா இன்னைக்கு என்ன குழம்பு வைக்கிட்டோம், என்ன சமையல் செய்யிட்டோன்னு எப்பவுமே பாசமா கேட்டு சமைச்சு குடுக்கறத அவ மறந்துட்டா. அது மட்டும் ஞாபகம் இருந்திருந்தா இவ இப்படி பண்ணிருப்பாளா? முன்னாடி சௌதாமணி நிலைமை எப்படி இருக்க போதோ. வீட்டுக்கு வெளியே இருக்கிற சுதாகர் கிட்ட வைதேகி, வாங்க, இனிமே இங்க நின்னு என்னதான் ஆக போகுது, நீங்க எவ்வளவு நேரம் நின்னாலும் அக்கா மாமாவோட மனசு மாறாதுங்க. தேகி, நம்ம இப்போ எங்க போறது, எங்க இருக்கிறது, இந்த மாதிரி ஒரு நிலைமை வரும்னு நான் யோசிக்கவே இல்ல. நீங்களே யோசிங்க, எங்கேயாவது போய் தானே ஆகணும், வாங்க போலாம். வைதேகி, போலாம்னா எங்க போறது, அண்ணன் காசு கொடுப்பாருன்னு யோசிச்சேன், ஆனா குடுக்கல அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது வீட்டு வேலைக்காரர் ரங்கையா வந்து, ஐயா நீங்க தப்பா நினைக்கலனா அங்க ஒரு வீடு இருக்கு, அந்த வீட்டை சரி பண்ணிக்கிட்டா நீங்க அங்கே இருக்கலாம். சரி ரங்கையா, வா எங்களுக்கு அந்த வீட்டை காட்டு. இப்படி ரங்கையா அந்த துணி மூட்டையும் பெட்டி எடுத்துக்கிட்டு முன்னாடி போனா. சுதாகர் வைதேகி அவனோட பின்னாடியே போனாங்க. இப்படி கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த பழைய வீட்டுக்கிட்ட வந்து சேர்ந்தாங்க. அந்த வீடு பாக்குறதுக்கு செவுரு மட்டும்தான் இருந்துச்சு, ஓடு எதுவுமே இருக்கல. ஐயா, பில்லால குடிசைய போட்டுக்கிட்டா இருக்கலாம் ஐயா. குடிசைய போட்டுக்கிட்டா எப்படி இருக்கிறது? இல்லங்க, இப்ப வெயில் அதிகம் இல்ல, அதனால பில்லுல குடிசைய போட்டுக்கிட்டா கொஞ்சம் சில்லுன்னு இருக்கும்னு தான் ரங்கையா சொல்ல வராரு. பத்திரமா இருங்கய்யா, நான் கிளம்புறேன் அப்படின்னு ரங்கையா கிளம்புன உடனே புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் வயலுக்கு போய் பச்சையா இருக்கிற பில்லை கொண்டு வந்து குடிசைய கட்ட ஆரம்பிச்சு குடிசைய நல்லபடியா கட்டி முடிச்சாங்க. இப்படி அவங்க கஷ்டப்பட்டு கூலி வேலை செஞ்சுக்கிட்டு அதுல வர காசுல தான் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. சதானந்தா கவலைப்படுறத பார்த்து, என்னங்க இன்னைக்கு என்னாச்சு, இவ்வளோ கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க? கவலைப்படாம என்ன பண்றது, உனக்கு தேவையான சொத்து பணம் எல்லாம் வந்துச்சுல, இனிமே நான் எப்படி இருந்தா உனக்கு என்ன? என் தம்பி போகும்போது நம்மள அம்மா அப்பான்னு நினைச்சான், ஆனா நம்ம அவனை ஒரு வேலைக்காரனை தானே பார்த்தோம். என் தம்பிக்கு படிக்க வராது அப்படின்னு என் அப்பா எழுதின வில்ல உனக்கு சாதகமா மாத்திக்கிட்டியே, இப்ப இந்த சொத்தை என்ன பண்ணுவ சௌகாமணி அப்படின்னு கேட்ட உடனே சௌகாமணி எதுவுமே பேசாம நின்னா. இதுக்கு நடுவுல என் தம்பி நான் நல்லா இருக்கணும்னு என் பேர்ல ஊருக்குள்ள அன்னதானம் செஞ்சான், என்னோட உயிருக்கு ஆபத்து இருக்கிறதுனால என் தம்பி இந்த மாதிரி அன்னதானம் செஞ்சுக்கிட்டு இருக்கான்னு புரோகிதரு சொல்லும் போது எனக்கு எவ்வளவு கவலையா இருந்துச்சு தெரியுமா? உன் பேச்ச கேட்டு நான் தப்பு பண்ணிட்டேன், அதுக்குதான் வெக்கப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது சௌகாமணி அங்கிருந்து கிளம்பி போயிட்டா. இப்படி நாட்கள் போச்சு. ஆனா சுதாகர் மட்டும் எப்பவுமே தன்னோட அண்ணன் வீட்டுக்கிட்ட வந்து ஒளிஞ்சு நின்னு அண்ணனை பார்த்துட்டு போய்கிட்டு இருந்தான். அதுதான் அவனுக்கு சந்தோஷத்தை கொடுத்துச்சு. சமாதானமா தூங்கிக்கிட்டு இருந்தான். ரங்கையா செய்யற சமயம் சதாமணிக்கு பிடிக்கல. ரங்கையாவை திட்டிக்கிட்டு, என்ன ரங்கையா இது, இந்த குழம்புல உப்பு இல்ல, காரம் இல்ல, இத எப்படிதான் சாப்பிட முடியும்? சீச்சி, ஏம்மா என்ன திட்டுறீங்க? நான் இந்த வீட்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன், நீங்க தான் சமையல் செய்ய சொன்னீங்க, எனக்கு எப்படி சமைக்க தெரியும்? இன்னும் என்ன பண்ண சொல்றீங்க அப்படின்னு அங்கிருந்து போயிட்டான். இப்படி கொஞ்ச நாள்லயே புருஷன் பொண்டாட்டி உடம்புக்கு முடியாம ஹாஸ்பிட்டல்ல இருந்தாங்க. சுதாகர் வைதேகி அவங்கள பாக்குறதுக்காக வந்தாங்க. தம்பி, நாங்க உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டோம், எங்களை மன்னிச்சிடுங்க. என்ன அண்ணி நீங்க பேசுறது, புள்ள எங்கன்னா அம்மாவை மன்னிப்பானா? இது கூட அப்படிதான் அப்படின்னு சொல்லி அன்னையில இருந்து எல்லாருமே ஒத்துமையா சந்தோஷமா வாழ்ந்தாங்க. இதுதான் இன்னையோட கதை. ஊர்ல சுதாகர் சம்பத் அப்படின்னு கல்யாண வயசுல 2 பேரும் அண்ணன் தம்பிங்க இருந்தாங்க. ஆனா அவங்களுக்கு எந்த வேலையும் தெரியாது. நல்லா சாப்பிட்டுட்டு வீட்டு திண்ணையில உக்காந்து நல்லா பேசிக்கிட்டு அடிக்கடிக்கு ஊருக்குள்ள போய் சுத்திக்கிட்டு இருப்பாங்க. இவங்கள பார்த்து ஊருக்குள்ள இருக்கிற ஜனங்க எல்லாம் எந்த வேலைக்கும் உதவாத அண்ணன் தம்பிங்கன்னு கேவலப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்க அத பத்தி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கல. அவங்க அப்பா அம்மா சுக்கையா சுஜாதா மட்டும் அண்ணன் தம்பிய சின்னவனே பெரியவனேன்னு பாசமா கூப்பிட்டுக்கிட்டு அவங்க 2 பேரும் கூலி வேலைக்கு போய் தன்னோட பசங்களை கரை வச்சு சாப்பாடு போட்டுக்கிட்டு அவங்க மட்டும்
தண்ணிய குடிச்சுக்கிட்டு வாழ்க்கைய நடத்திக்கிட்டு இருந்தாங்க. சின்னவனே பெரியவனே எங்கடா இருக்கீங்க? உங்களை தேடி தேடி எனக்கு கால் வலி வந்ததுதான் மிச்சம். சீக்கிரம் வீட்டுக்கு வாங்கடா, வீட்டுக்கு போலாம். அதே நேரத்துல தள்ளு வண்டியில காய்கறியை வச்சுக்கிட்டு தள்ளிக்கிட்டு வர வைதேகி எதிரில வந்தா. என்ன அத்தை, இன்னைக்கு கூட உங்க பசங்க எந்த வேலைக்கும் உதவாம வீட்ல இருந்து எங்கேயோ போயிருக்காங்களா? சுஜாதாவுக்கு கோவம் வந்து, என் பசங்களை பத்தி உனக்கு என்னடி கவலை? ஓடி போய் நத்தையா சொத்தையா இருக்கிற இந்த காய்கறிங்களை வித்துட்டு வா போ. அப்போ வைதேகிக்கு கோவம் வந்து, நக்கலா, நீங்க எப்பவும் திங்கிறது இந்த நத்தலும் சொத்தலுமா இருக்கிற காய்கறி தான் அத்தை சொத்தன்னு கூப்பிட்டா வாய் மேலேயே போடுவேன் பாரு. என்ன போடுறதெல்லாம் இருக்கட்டும், போய் உங்க பசங்களுக்கு போடுங்க. இவோ எப்ப பார்த்தாலும் இப்படிதான் என் பசங்களை ஏதான ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருக்கிறா. என் பசங்க வேலைக்கு போக மாட்டாங்கடி. உனக்கு என்னடி, உன் வேலையை பார்த்துக்கிட்டு போடி. இங்க உங்க பசங்களை எத்தனை நாள் பாப்பீங்க? நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் பாப்பேன். அதுக்கப்புறம் என்ன ஆனா உனக்கு என்னடி? உன் மூஞ்சி மாதிரியே இருக்கிற இந்த காய்கறியை வித்துட்டு வாப்போ. அப்போ வைதேகி வெக்கப்பட்டுக்கிட்டு, ரொம்ப சந்தோஷம் அத்தை, மூஞ்சி அழகா இருக்குன்னு நீங்களே சொல்லிட்டீங்க. நான் எப்படி சொன்னேன்? இப்பதான் சொன்னீங்களே உன் மூஞ்சி மாதிரியே காய்கறி இருக்குன்னு. காய்கறி நல்லா இருக்குன்னு சொல்லல, வாடி போயிருக்குன்னு சொன்னேன். அப்படி சுஜாதா சொன்ன உடனே வைதேகி முகத்தை மாத்திக்கிட்டு, சரியத்த கோச்சிக்காதீங்க, உங்க பெரிய பையனை எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க. அதுக்கப்புறம் அவர் எப்படி வேலைக்கு போக மாட்டேங்கிறாருன்னு நான் பாத்துக்கிறேன். உன்னை கல்யாணம் பண்ண உடனே என் பெரியவன் வேலைக்கு போயிடுவானா? ஆமாத்த, என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா பெரிய பையன் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா உங்க சின்ன பையன் என் தங்கச்சிய கல்யாணம் பண்ணிக்குவாரு. என்னடி சொல்ற? அக்கா தங்கச்சிங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டா என் பசங்க வேலை செய்வாங்களா? இது நீ சொல்றது நடக்குமா? ஆமாத்த, கண்டிப்பா நடக்கும். செஞ்சு வச்சு பாருங்க. சும்மா வாய் பேசாம கிளம்பி போடி. பேசிக்கிட்டு சுஜாதா முன்னாடி போனா வைதேகி காய்கறிய வித்துக்கிட்டு முன்னாடி போய்கிட்டு இருந்தா. சம்பத் வெங்கட் அந்த ஊருக்குள்ள ஒரு மரத்துக்கடியில உக்காந்து இருந்தாங்க. அவங்க முன்னாடி 2 மொக்கா சோளம் இருந்துச்சு. டே தம்பி, எனக்கு ஒரு மொக்கா சோளத்தை பிரிச்சு குடுறா. என்ன, எனக்கு கை வலிக்கும், நீங்களே பிரிச்சு கொடுங்க. டேய், நான் தான் பெரியவன், நீ தான் எனக்கு பிரிச்சு கொடுக்கணும். நான் சொன்னதுதான் நீ செய்யணும். இல்ல நான் சின்னவன்ல, நான் சொன்ன மாதிரி தானே நீ எனக்கு செஞ்சு கொடுக்கணும். அப்போ அங்க ஒருத்தன் வந்து, உங்க 2 பேருக்கும் கை வலி எடுக்கும், அதனால நான் இங்கிருந்து இதை கொண்டு போறேன் அப்படி சொல்லி அதை எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டான். இத பார்த்து சுஜாதாவுக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. பசங்களை அடிக்கலான்னு கிட்ட வந்தாங்க. தாய் பாசம் மறைச்சிருச்சு. பசங்களை கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்த உடனே, சுஜாதா, இந்த வேலைக்கு ஆகாத பசங்க எங்க உக்காந்து இருந்தானுங்க? பசங்களை சும்மா திட்டாதீங்க, பசங்களுக்கு கல்யாணம் செய்யலாம். அப்படி சொன்ன உடனே சுதாகர் சம்பத் வெக்கப்பட்டுக்கிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டானுங்க. இந்த மாதிரி வேலைக்கு ஆகாதவனுங்களை கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணுங்க இருக்காங்களா? இருக்காங்கங்க. ஆனா அவளுங்க இவனுங்களை விட தெளிவானவளுங்க. இந்த புத்தி இல்லாதவனுங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு யார் இப்ப முன்னாடி வந்து நிக்கிறா? அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது ராமையா தன்னோட 2 பொட்ட பசங்களை கூட்டிக்கிட்டு அங்க வந்தான். இந்த புத்திசாலி பொண்ணுங்க என்னோட பொண்ணுங்க தான் மாமா. வேண்டாம் மச்சான், நல்லா வளர்ந்த பொட்ட பசங்க கழுத்தை அறுக்கிறது வேண்டாம். ஐயோ மாமா, நாங்க இருக்கோம், எங்களை நம்புங்க. எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைங்க. எங்க புருஷனுங்களை நாங்க கண்டிப்பா மாத்திடுவோம். ஆமா மாமா, அக்கா மாமாவை மாத்திடுவா, நான் அவரை மாத்திடுவேன். எங்களுக்கு கல்யாணம் செஞ்சு வைங்க. இப்படி வைதேகி நிர்மலா சொன்ன உடனே சுக்கையாவுக்கு அவங்க பேச்சு மேல நம்பிக்கை வந்து ஒரு நல்ல நாள் பார்த்து ஒரே மண்டபத்துல 2 பேருக்கும் எல்லாரும் முன்னாடியும் அவங்க கிட்ட இருக்கிற வசதியில கல்யாணம் செஞ்சு வச்சாங்க. மருமகங்க வீட்டுக்கு காலடி எடுத்து வச்சாங்க. பூஜை ரூம்ல விளக்க ஏத்தி வச்சாங்க. அப்பதான் அந்த வீட்டுக்கு ஒரு கலை வந்துச்சு. தங்கச்சி, இனிமே நம்ம நினைச்ச மாதிரி செய்ய வேண்டியதுதான். ஆமாக்கா, நம்ம என்ன நினைச்சு வச்சிருக்கோமோ அதை அமலுப்படுத்தணும். அப்பதான் மாமாவும் அவரும் மாறுவாரக்கா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே உக்காந்து இருக்கிற புருஷங்களை பார்க்க வந்தாங்க. ஏங்க, எப்படியோ நீங்க வெளியே சுத்த போவீங்கல, ஏன் கூட வாங்க, எந்த வேலையும் செய்யாதீங்க, பேசிக்கிட்டு இருந்தா போதும். தனக்கு தேவையானது கூட அதே தானே அப்படின்னு வைதேகி கூட சேர்ந்து அவனும் எந்திரிச்சு காய்கறி விக்கிறதுக்காக போனா. இப்ப கூட நிர்மலா காலியா குடம் கொண்டு போனா பின்னாடியே போனா. கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் வைதேகி தன்னோட புருஷனுக்கு மூட்டைய ஒண்ணு தூக்க கொடுத்தா. நிர்மலா கூட தண்ணி குடத்தை புருஷன் கையால தூக்க வச்சா. சமையல் செய்யறதுக்கு விறகு இல்லைன்னு அண்ணன் தம்பி கிட்ட விறக ஒடிக்க சொன்னாங்க அக்கா தங்கச்சிங்க. இன்னொரு நாள் உடம்புக்கு முடியல அப்படின்னு துணி துவைக்க வச்சாங்க. இப்படி கொஞ்ச நாள்லயே தன்னோட பசங்களுக்குள்ள வந்த மாற்றத்தை பார்த்து புருஷன் பொண்டாட்டி சந்தோஷப்பட்டாங்க. இப்படியோ உங்க புத்திசாலி தனத்தினால என் பசங்களை மாத்திட்டீங்க. இல்லத்த, இன்னும் அவங்க நிறைய மாற வேண்டியது இருக்கு. இப்போ கொஞ்சமாவது மாறி இருக்கான்லம்மா.
அக்கா, இவங்க 2 பேரும் மாறதுக்கு ரொம்ப நாள் ஆகாதக்கா. ஆமாமா, முந்தா நேத்து கூட பீன்ஸ் மூட்டைய வீட்டு வரைக்கும் தூக்கிட்டு வந்தானே, எப்படிம்மா தூக்கிட்டு வந்தான்? என்னம்மா பண்ண? அத்தை, நான் பீன்ஸ் மூட்டை தூக்கிட்டு வர்றதுக்காக என்ன செஞ்சேன் தெரியுமா? அந்த பீன்ஸ் வாங்கிட்டு வர்றதுக்காக ஒரு இடத்துக்கு போயிருந்தேன்னா, அங்க வீரையா கிட்ட முதல்லயே சொல்லி வச்சுட்டேன். அவரு நான் பீன்ஸ் மூட்டைய தூக்க போனப்போ உங்க புள்ளைய பார்த்து, ஏன்பா நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா, பொண்டாட்டி பீன்ஸ் மூட்டை தூக்கிட்டு போறா, நீ பாத்துக்கிட்டு சும்மா இருக்கன்னு சொன்ன உடனே உங்க புள்ளைக்கு ரோசம் வந்து அந்த மூட்டைய தூக்கிட்டு வந்தாரு. நீங்களே சொல்லுங்க அத்தை, புருஷனுக்கு பொண்டாட்டி முன்னாடி யாரான அவமானப்படுத்தின யாரான சும்மா இருப்பாங்களா? எப்படி இருப்பான்? அதுதான் உங்க பையனும் இருக்குல்ல. அப்படி சொன்ன உடனே வைதேகிய பார்த்து சுஜாதா பெருமைப்பட்டா. அப்போ நிர்மலாவ கூட புருஷனை தண்ணி கொடுத்த எப்படி தூக்க வச்சான்னு மனசார 2 பேரையும் பாராட்டினாங்க. எப்படியோமா, நீங்க 2 பேரும் வந்து உங்க புருஷனுங்களை மாத்திட்டீங்க, அதுவே சந்தோஷம். இப்படி நாட்கள் போச்சு. ஒரு நாள் அக்கா தங்கச்சிங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. எப்பவுமே நம்ம தானே காலையில எந்திரிச்சு கோலம் போட்டு துளசி கட்டைக்கிட்ட விளக்கு வைக்கிறோம். ஆமாங்கா, இன்னைக்கு மாமா கிட்டயும் அவருகிட்டயும் சொல்லி நம்ம செய்யற அதே வேலைய அவங்க 2 பேரு கையால செய்ய வைக்கணும். எனக்கும் அதுதான் தோணுது. ஆனா எப்படி செய்ய வைக்கிறதுன்னு தான் தெரியல. வேற என்னக்கா, 2 பேருக்கும் உடம்புக்கு முடியலன்னு படுத்துக்கலாம். இல்ல நிர்மலா, அத்தை இருக்காங்கல்ல, அத்தை செய்வாங்கன்னு 2 பேரும் சொல்லுவாங்க. ஆமாக்கா, எனக்கு கூட அத்தை இருக்கிறது மறந்தே போயிடுச்சு. வேற என்னக்கா பண்றது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது அத்தை வந்தாங்க. என்னம்மா பண்றீங்க? நானும் உங்க மாமாவும் மந்தாரப்பள்ளி கிராமத்துக்கு போயிட்டு 2 நாள் இருந்துட்டு வரோம் அப்படின்னு சொன்ன உடனே அக்கா தங்கச்சிங்க 2 பேரும் சந்தோஷப்பட்டாங்க. சாயங்காலம் சுஜாதா சுக்கையா 2 பேரும் கிளம்பி ஊருக்கு போனாங்க. மறுநாள் காலையில கோழி கூவும் போது, ஏங்க உடம்புக்கு முடிய மாட்டேங்குது, குளிச்சிட்டு அந்த துளசி செடிக்கு விளக்கு வைங்க அப்படின்னு வைதேகி பாசமா சொன்ன உடனே, நானா? ஆமாங்க, நீங்க தான். எனக்காக இது கூட செய்ய மாட்டீங்களா? அதான் வீட்ல நிர்மலா இருக்கால. இல்லங்க, நிர்மலாவுக்கு கூட நைட்ல இருந்து ரொம்ப வயிறு வலியாமா. வைதேகி, உங்க தம்பி நிர்மலாவுக்காக வெளிய கோலம் போடுறாரு, எனக்காக நீங்க விளக்கு வைக்க மாட்டீங்களா? வைதேகி, என் தம்பி கோலம் போட்டுக்கிட்டு இருக்கானா? புடவை கட்டிக்கிட்டு போட்டுக்கிட்டு இருக்காரு பாருங்க. அப்படியா? அப்படின்னா நானும் புடவை கட்டிக்கிட்டு விளக்கு வைக்கிறேன் அப்படின்னு அங்கிருந்து கிளம்பி போனா. புடவைய கட்டிக்கிட்டு தன்னோட தம்பியான சம்பத் கோலம் போடுறத பார்த்து சுதாகர் சிரிச்சுக்கிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் அவனும் போனான். அக்கா தங்கச்சிங்க 2 பேரும் வாசல்ல நின்னுக்கிட்டு புடவைய கட்டிக்கிட்டு அண்ணன் விளக்கு வச்சுக்கிட்டு இருந்தா, தம்பி அதே புடவைய கட்டிக்கிட்டு கோலம் போடுறத பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இத பார்த்து அக்கா தங்கச்சிங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு. மறுநாள் மாமாவும் அத்தையும் வந்த உடனே விஷயத்த சொன்னாங்க. அப்பா அம்மா 2 பேரும் தன்னோட பசங்களை மாத்தினதுக்காக தன்னோட மருமகங்க 2 பேரையும் பெருமையா பேசினாங்க. இப்படி அண்ணன் தம்பி 2 பேரும் பொண்டாட்டி பேச்சு கேட்டு அன்னையில இருந்து ஒழுங்கா வேலை செய்ய ஆரம்பிச்சாங்க. இதுதான் இன்னையோட கதை. மறுபடியும் ஒரு நல்ல கதையோட மீண்டும் சந்திக்கலாம்.